அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மேலும் வளர வைக்க உங்கள் பெல் பட்டனை அமுக்கிட்டு நீங்கள் ஆதரவு தந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஜக ஒரு மோசமான ஆட்சி என்றால் பாஜக. இந்தியாவில் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடாது என்று பாஜகவினர் சொல்லுகிறார்கள். அதுவும் இல்லாமல் ஏடிஎம்கே ஒரு பலமான கட்சி. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினா அம்மாவும் அந்த கட்சியை சிறப்பாக வழி நடத்தினாங்க. அப்போது திராவிட கட்சிகள் எதிர்த்து எந்த அரசியலும் உள்ளே வரக்கூடாதுன்னா, இப்போ கருணாநிதி ஆட்சி தலைமையில் கருணாநிதி தலைமையிலான டிஎம்கே இருந்துச்சு. அதுக்கு பிறகு டிஎம்கேலேருந்து வெளியே தான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சி தொடங்கினார். அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அப்பவுமே கருணாநிதி சொல்லியிருந்தார், சரி நம்மளேருந்து பிரிந்து அவர் கட்சியை சரி, நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த இடத்தில் எதிர்கட்சியாக வேறு எந்த கட்சியும் வரக்கூடாது. திராவிட கட்சிகளை எதிர்த்து வேறு எந்த கட்சியும் உள்ளே நுழையக்கூடாது சொல்லியிருந்தார். ஆனால் அதே போல் அதுக்கு பிறகு 2024 எந்த கட்சியாலும் உள்ள நுழைய முடியவில்லை. அதுவும் அதிமுக கொஞ்சம் பலமாக இருக்க வேண்டும். அனைத்து இடத்தில் 3வது இடங்கள்லாம் சென்றாங்க நிறைய இடத்துல. ஆனால் அந்த டைமில் நீங்கள் என்டிஏ கூட்டணியை உள்ளே நுழையக்கூடாது. அதுவும் இல்லாமல் அதிமுகவின் நான் சொல்லது போல் அதிமுக செய்தார். அதிமுக தலைமையிலான 2026 ஒருவேளை சீட் பிடிக்கலாம், ஒருவேளை எதிர்கட்சியாக வரை அமரலாம். 2020 பலமான எதிர்கட்சியாக சொல்லிக்கிறேன். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆட்சி அமைக்க வேண்டிய நேரம் வந்தாலும் வரலாம். நான் சொல்லுகிறேன், உடனடியாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி உடனடியாக அனைத்து நிர்வாகிகளும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அதிமுக ஒரே இதுதான், கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியும். அதே போல் அதிமுகவின் தலைவராக பன்னீர்செல்வத்தையும், துணைத் தலைவராக கட்சியின் பொதுச் செயலாளர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரை நியமிக்கணும். சரியா? துணைத் தலைவராக பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களையும், துணை பொதுச் செயலாளர் டிடி தினகரனையும் அறிவிக்க வேண்டும். அமமுக நம்ம இடத்துல வந்திருக்கோம். அமமுக கட்சியே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அதே போல் நம்ம 2021 21 இடங்கள் கூடுதலாக பெற்றிருக்கலாம். ஓரளவு 100 இடங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் நம்ம ஒரு 100 இடங்கள் 3 டிஜிட்டில் சீட்டு வாங்கியிருக்கலாமே. அந்த இடத்துல நம்ம விட்டது தான் தப்பு. அதிமுக பிரிந்து செல்ல வேண்டாம், மக்களின் ஆட்சி அமையட்டும். திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு கட்சிகள் உள்ளே வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் திராவிட கட்சி எதிர்த்து ஒரு கட்சி உள்ள நுழையன்னு நினச்சா வாய்ப்பே இல்லை. என்டிஏ கூட்டணியை ஓட விட்டு அடிக்க வேண்டும் என்றும் அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அவசர பொதுக்குழுவை கூட்டி உடனடியாக அனைத்து நிர்வாகிகளும் பதவியிலிருந்து நீக்கி புதிய குழுவை நியமித்து கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பலமான ஆட்சி அமைந்தாலும் நம்ம இடத்துல நம்ம டஃப் அளிக்க முடியும். டஃப் அளிக்க நிலைமையில் வேறு அதிமுக இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப வேதனையாக இருக்குது. அம்மா எப்படி ஆட்சி அமைத்தார்கள், அம்மா எப்படி செயல்பட்டார்கள், எம்ஜிஆர் எப்படி செயல்பட்டார், எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார், எவ்வளோ அந்த டைமில் வளர்ச்சி இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி அப்போ அந்த டைமில் கூட்டணியில் அவங்க டைமில் இருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள்லாம் வளர்ச்சி பாதையில் தானே செஞ்சீங்க. திமுகவே இப்போ சொல்லுகிறது அதிமுக இவ்வளோ மோசமான நிலையில் செல்ல வேண்டாம். ஏன், அது உங்களோட எதிர்கட்சி தானே, உங்களை ஆப்போசிட்டில் ஒரு கட்சி தானே. அப்போ உங்கள் மேல் அக்கறை வைத்து தானே அவர்கள் சொல்லுகிறார்கள். திராவிட கட்சிகளை எதிர்த்து உள்ள ஒரு கட்சி வரக்கூடாது, அதை தானே அவங்க பேசுகிறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. தயவு செய்து பாஜகவின் நிர்வாகிகளை தமிழ்நாட்டு மக்கள் இயக்க வேண்டும், மறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் ஏற்கவே கூடாது. தமிழ்நாட்டில் 40 சீட்டு வரை அடுத்த தேர்தல் டெபாசிட் இழக்க வேண்டும். முக்கியமான 40 எம்பி தேர்தல். சரியா?
அதுவும் இல்லாமல் 2026 மக்களின் என்டிஏ கூட்டணி போட்டியிட்டால் அனைத்து இடங்களும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்றும் நோட்டால் உள்ள ஓட்டு வர அந்த இடத்தில் பாஜகவுக்கு ஓட்டு உள்ளக்கூடாது. மக்களின் ஆட்சி அமைத்தால் திராவிட கட்சிகளுக்குள்ள தான் போட்டி. திராவிட கட்சியை எதிர்த்து எந்த கட்சி தொடங்கினாலும் அது என்ன நிலைமையில் ஆகும் நம்மளுக்கு தெரியும். திமுகலேருந்து பிரிஞ்சு போன கட்சியும் நிறையா இருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன கட்சிகளும் இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்ச கட்சியும் இருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் நீங்கள் பவராக இல்லை. புதுச்சேரியில் நீங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவளித்திருக்கலாமே. புதுச்சேரியிலும் படுதோல்வி, இங்கேயும் படுதோல்வி, தமிழ்நாட்டில் ஒரு 7 இடங்களில் படுதோல்வியை சந்திச்சிங்களே. ஏன் பாஜகவை நீங்கள் உள்ளே விட்டதுக்கு நீங்கள் தான். அந்த இடத்தில் நீங்கள் பலமான வேட்பாளர்கள் இருந்தால் ஏன் இப்படி இருந்திருக்க வேண்டும்? என்டிஏ கூட்டணி ஒரு மோசமான நிலையில் சென்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் மக்களின் நிர்வாகிகளாக இருந்து போட்டிட்டு இருக்க வேண்டியதானே. மக்களின் ஆட்சி 40க்கு 40 இடங்கள். திராவிட கட்சிகளை எதிர்த்து எந்த கட்சியும் உள்ள நுழைய முடியாதுன்னு மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் மோசமான பாஜக ஆட்சி 2024 ஓட விட்டு தமிழ்நாட்டு மக்களால் அடிக்கப்பட்டது. ஒரு தொகுதியை வரை என்டிஏ கூட்டணியால் பெற முடியவில்லை, என்னமும் பெற போகிறதில்லை. எந்த நேரத்தில் வென்றாலும் பாஜக ஆட்சி அமைக்காது என்று சொல்லி இன்று வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் அரசஜின் யூடியூப் சேனலையும் ஏஆர் கிங் யூடியூப் சேனல்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அரசஜின் யூடியூப் சேனலில் இருக்கும்போதே அதிமுகவை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதிமுக அந்த நேரத்தில் அதிமுக எந்த நிலைமையில் இருந்து இப்போ அதோடு மோசமான நிலையில் தான் இருக்குது. சரியா? தயவு செய்து அதிமுகவின் நிர்வாகிகள் புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நம்ம திராவிட கட்சிகளை எதிர்த்து எந்த இதிலும் வளரக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.